வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும் இருந்தால் போதும். அதை நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் நல்லா பூ போல் சாஃப்டான இடியாப்பம் செய்கிறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரேஷன் புழுங்கல் அரிசியை பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி ரொம்ப சுலபமான முறையில், அதாவது ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும் இருந்தால் போதும், நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் சூப்பராக இடியாப்பம் செஞ்சிடலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா உரசி கழுவிக்கலாம். எதுக்காக அப்படின்னா இதில் இருக்க பிசுபிசுப்பு தன்மையும் வாடையும் போகிறதுக்காக. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி உரசி தேய்க்கிறது போல் நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூஸாக அந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நிறைய தண்ணி ஊற்றி கழுவி களைஞ்சிடலாம். இப்போ 2 டைம் தண்ணி ஊற்றி வெறுமனே கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், காலையில் நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச மாவை நம்ம எந்த வாணலியில் மாவு கிளற போகிறோமோ அந்த வாணலியில் சேர்த்துக்கலாம். உங்களால் மிக்சியில் நைஸாக அரைக்க முடியல அப்படின்னா கிரைண்டரில் கூட நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அலசி அதையும் இதோட ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை. மாவு பாருங்கள், தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பு மேலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது கெட்டிப்பட்டு வரணும். மாவு சூடேற ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. மாவு ஒரு டைம் இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்துட்டாலே போதும், நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேற்கொண்டு ரொம்ப நேரம் கிளற வேண்டிய அவசியம் இல்லை. மாவை அந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி 4-5 டிவைட் பண்ணி வச்சிடலாம். நம்ம எடுத்து இடியாப்பம் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடியாப்ப உரலில் உள்ளே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாவை சேர்த்து இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். நீங்கள் முறுக்கு புளியிற வச்சுருந்தா கூட அதுலேயே நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இடியாப்பம் புளியும் பொழுதும் நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம இடியாப்பம் புளியலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம மாவை சேர்க்கும் பொழுது உள்ளே இருக்கிற மாவை இந்த மாதிரி கை வச்சு நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். இனிமேல் இடியாப்பம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி நைட்டே நீங்கள் அரிசியை ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் நான் செய்கிறது போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக இடியாப்பம் செஞ்சிடலாம். இப்போ இதை நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி போனியில் ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டேன். இப்போ உள்ளே வச்சு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், பூ மாதிரி இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த இடியாப்பத்தோட நான் வெள்ளைப்பாகும் எள்ளு பொடியும் பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்து தூவி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இதை நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நிச்சயமாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ட்ராப்ஸ்னையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.